சுண்டைக்காயை வச்சு இன்றைக்கி காரக்குழம்பு இந்த வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக சுண்டைக்காய் 200 கிராம் எடுத்து கழுவி நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 4 தக்காளி அரைக்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 13 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம், ஊற வச்ச புளி, தாளிப்புக்கு கடுகு, சீரகம், வெந்தயம், குழம்பு மிளகாய் பொடி ஒரு 4 டீஸ்பூன், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கு உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நான் மண் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரம் சூடானதும் எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, வெந்தயம், சீரகத்தை போட்டு நல்லா பொரிய விடுறேன். அது நல்லா பொரிஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு எண்ணெயிலேயே வேகிற அளவுக்கு அதுக்குள்ளே நம்ம இந்த தக்காளியை அரைச்சி விழுதா எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு, இதை தனியாக வச்சுக்கலாம். அது வச்சதும் பாருங்கள், பூண்டு எண்ணெயிலேயே வெந்திருக்கு, நல்லா செவக்க வந்திருக்கு பாருங்கள். அதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுக்குறேன். இந்த காரக்குழம்புக்கு நல்லா வெங்காயம் இதெல்லாம் கிரேவி மாதிரி நல்லா வதக்கணும். அப்போ தான் இது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பூண்டும் இந்த வெங்காயமும் எப்படி வதங்கியிருக்குன்னு. இதோட எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காயை இதில் சேர்க்குறேன். எதுக்காக நம்ம சுண்டைக்காயை இடித்து போடுறோம்னா அந்த எண்ணெயில் வெடிக்கக்கூடாதுன்றதுக்காக. இன்னொரு விஷயம் எதுன்னா, அந்த சுண்டைக்காயோடைய ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் இறங்குச்சுன்னா அந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக கூட சுண்டைக்காயை இடித்து சேர்த்துக்கிறேன். இந்த சுண்டைக்காய், வெங்காயம், பூண்டு எல்லாம் ஒன்றோட ஒன்றா நல்லா வெந்து வரணும். அது வெந்ததும் ஒரு 3/4 வாசி வேகணும். 3/4 வாசி வெந்ததும் அரைச்ச விழுதை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி விழுது சேர்த்து இங்கே பாருங்கள், கலர் எப்படி மாறி இருக்கு. ஃபஸ்ட்டு ஊற்றும் போது எந்த கலரில் இருந்தது, இப்போ எந்த கலரில் இருக்குன்னு பாருங்கள். இந்த கலர் மாறினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் பொடி, உப்பு எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அது சேர்த்து நல்ல ஒரு வதக்கி கொடுத்துக்கிறேன். அது வதங்கினதும் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நமக்கு எவ்வளவு புளி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நான் போட்டுக்கிறதுனால புளி கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு லிட்டு போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அது கொதித்ததும் கொஞ்சமாக மல்லி தூவி திரும்பவும் லிட்டை போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இதோட கலர் எல்லாமே எப்படி இருக்குது, திக்னஸாக வந்திருக்கு. இது வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதில் சுண்டைக்காயில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. அது இல்லாமல் பசியே இல்லாதவங்களுக்கு பசியை தூண்டக்கூடிய அளவுக்கு இதில் அவ்வளவு சக்தி இருக்குது. எலும்புங்களுக்கு அவ்வளவு நல்லது. நெஞ்சு சளிக்கு கூட இந்த சுண்டைக்காய் அவ்வளோ சிறந்தது. இதை வற்றலாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி பச்சையாக குழம்புல சேர்த்து சாப்பிட்டோன்னா இது ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.